வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம கடலை மாவு பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இனிமேல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். 1/4 கப் நெய், 3/4 கப் வெல்லம் இல்லைனா சீனி அதனால யூஸ் பண்ணிக்கலாம், 1 கப் கடலை மாவு, முந்திரி பருப்பு உடைச்சி வச்சது நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு அதில் நெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் கடலை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். நல்லா அந்த கடலை மாவுலேருந்து பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட்டில் வந்து அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாதீங்க, இல்லைனா டக்குன்னு அது கலர் சேஞ்ச் ஆகிரும் ப்ரௌன் கலராக. ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது, அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் கைவிடாமல் கிண்டணும், அதெல்லாம் அடியில் உள்ளது மட்டும் ஃப்ரை ஆயிரும், மேலே உள்ளது மட்டும் ஃப்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் கைவிடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா 10 நிமிஷம் இப்படி லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு அப்படின்னா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு, இது அப்படியே எடுத்து வச்சுட்டு வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். நீங்கள் வெள்ளம்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வெள்ளை சக்கரைனாலும் யூஸ் பண்ணிக்கிடலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். எதுவாக இருந்தாலும் அந்த கம்பி பதத்துக்கு நம்ம காய்ச்சணும், ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம காய்ச்சினா போதும். இப்போ இது நல்லா அந்த வெள்ளம்லாம் ஃபஸ்ட்டு கரையட்டும். இது கரைஞ்சோடனே இதில் வந்து மண் எது இருந்தாலும் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். மண் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு திருப்பி இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா அந்த கம்பி பதம் ரீச் ஆனோடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலை மாவை உள்ளே சேர்த்துடலாம். கடலை மாவை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் தான் இதை மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி ஒரு பேனை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே, அப்போ தான் நமக்கு வந்து இது கொட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்ப அது நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 நிமிஷம் எடுக்கும். அந்த 1 நிமிஷத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேனில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிற அந்த கடாயிலேருந்து இது வெளியே வர ஆரம்பித்தோன்னே இதை ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு ஊற்றிடுங்க. இப்போ நான் ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் இல்லைனா நெய் கொஞ்சமாக தடவி நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா இப்படி நம்ம ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே ஊற்றிட்டு அப்படியே கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மேலே உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கிடலாம். நான் இதில் கேஷ்யூ சேர்த்துருக்கேன்.
இதை நான் இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அதை ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை என்ன ஷேப் பிடிக்குதோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணிடலாம். இது ஆறினோடனே நல்லா செட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சைட்லேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அதை அப்படியே மேலே இப்படி போட்டுட்டு நீங்கள் லேசாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த நட்ஸ் வந்து உள்ளே ப்ரெஸ்ஸாக இருக்கும். இப்போ இது சூடாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன். இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா சின்ன சின்ன ஸ்கொயராக அதெல்லாம் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அதில் நீங்கள் கட் பண்ணிடலாம். அப்போ சுவையான கடலை மாவு பர்ஃபி வந்து ரெடி. ரொம்ப குயிக்காகவே நீங்கள் இந்த ஸ்நாக்கை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோடு இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.